ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் பேசணும்னு நினச்சேன். நம்ம வாழ்க்கையை பார்த்திங்கன்னா நாம் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்காத நேரம் நிறைய இருக்கும். நாம் ஒரு பிளான் பண்ணுவோம், அதை பற்றி நினச்சி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருப்போம். ஆனால் லாஸ்ட்டில் டோட்டலி அது சேஞ்சாக தான் நடக்கும். அப்போ நம்ம மனசில் தோணும், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, நான் ஏன் எது நினச்சாலும் எனக்கு நடக்கவும் மாட்டேங்குது அப்படின்னு தோணும். ஏன்னா நானும் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். சில நேரத்தில் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகி எதுவுமே சரியாக போகலேன்னு தோணும். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து தான் ஒரு விஷயம் புரியும். வாழ்க்கை நம்மளை சோதிக்க வரல, அது நம்மளை ரெடி பண்ண தான் வருது. நீங்கள் கவனிச்சிங்களா? நம்ம வாழ்க்கையில் டஃபஸ்ட்டு டைம் தான் நம்மளை அதிகமாக சேஞ்ச் பண்ணுது. ஈஸியாக இருந்த டைமில் நம்ம பெருசாக எதுவும் கற்றுக்க மாட்டோம். ஆனால் ஒரு ப்ராப்ளம் வந்தால் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம், நம்ம ஸ்ட்ராங்காக மாறுவோம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஜிம்க்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நாள் பண்ணும்போது பாடி அவ்வளோ பெயினாக இருக்கும். உடனே அதை என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் ஐயோ வலிக்குது அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனால் சில பேர் அதை பேஷன்ஸாக நினச்சி அதை ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்பாங்க. அப்போ தான் ஃபைனலாக அவங்களுக்கு வந்து பாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறும். நம்ம எல்லோருக்கும் ஒரு ஹேபிட் இருக்குது. ப்ராப்ளம் வந்தால் ஏன் இது எனக்கு அப்படின்னு கேட்போம். ஆனால் அந்த கேள்வி நம்மளை வீக் ஆக்கிரும். அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இது என்ன நமக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு பொறுமையாக நினச்சி பாருங்கள். இந்த ஒரு ஸ்மால் சேஞ்ச் தான் உங்கள் லைஃப்பில் பெரிய டிஃப்ரென்ஸை கொண்டு வரும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனால் இந்த மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணால் நீங்கள் ப்ராப்ளத்தை பார்க்குற விதமே மாறிடும். இன்னொரு விஷயம் சொல்லணும், லைஃப்பில் ஈஸியாக கிடைக்கிறது எல்லாமே லாங் டைம் நம்மளோட இருக்காது. ஆனால் கஷ்டப்பட்டது தான் நம்மளோட கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். நம்ம பாஸ்டில் நடந்த கஷ்டங்களை நினச்சி பாருங்கள். அந்த டைமில் அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இப்போ அது ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவோம்ல, இதுதான் ப்ரூஃப். கஷ்டம் நம்மளை உடைக்காது, அது நம்மளை உருவாக்கும். அதனால் நெக்ஸ்ட் டைம் ப்ராப்ளம் வந்தால் ஓடாமல் ஃபேஸ் பண்ணுங்கள். அது டெம்பரரி தான், ஆனால் நீங்கள் ஸ்ட்ராங், அது பெர்மனெண்ட்டு. ஒரு நாள் திரும்பி பார்த்தா இந்த கஷ்டம் தான் என்னென்னு இவ்வளோ ஸ்ட்ராங் ஆச்சு, இந்த கஷ்டம் தான் என்ன இவ்வளோ ஸ்ட்ராங் ஆச்சுன்னு நீங்களே சொல்வீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கூட இல்லை, இன்னொரு விஷயம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். இன்றைக்கி வந்து ட்ரெயினில் வரும்போது என் பக்கத்தில் ஒரு வயசான அம்மா வேறு இருந்தாங்க. ஒரு குழந்தைய வச்சுட்டு இருந்தாங்க. அந்த குழந்த டைப்பர் போட்டுருந்தது. அப்போ அந்த குழந்தையோட அம்மா வந்து அந்த டைப்பரை கலத்தி தூக்கி கீழே போட்டுருக்காங்க. கீழேனா நியூஸ் பேப்பர், அதுவும் ட்ரெயினில் தரக்கூடிய நியூஸ் பேப்பர் எல்லாம் காலில் தூக்கி போட்டுட்டு அந்த டைப்பரை கலத்தி அதுக்கு கீழே போட்டுட்டு, அப்புறம் அந்த வேஸ்ட்டு அந்த பிள்ளைங்க ஃபேஸ் வாஷ் பண்ணி அந்த டிஷ்யூஸ் எல்லாமே அந்த சீட்டுக்கு மேலே வச்சுட்டு. இப்போ நான் சொன்னேன், ஏம்மா அந்த டைப்பரை தூக்கி வேறு இதில் போடுங்க அப்படின்னா அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு பேசாமல் இருந்தது. சரி, அந்த நார்த் இந்தியன் பசங்க அவங்க வந்து ஹிந்தியில் சொன்னானுங்க, அதை எடுத்து குப்பையில் போடுங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த அம்மா போடவே இல்லை. அப்புறம் ரொம்ப தர்மச்சக்கரமாக இருந்தது. அப்புறம் பார்த்தா அது வந்து திருநெல்வேலி அப்பாட்டி இறங்கி போயாச்சு. அப்போ அந்த டைப்பரை யார் எடுத்து டஸ்ட்பினில் போடுவா? எதுக்கு மக்கள் இப்படி பொறுப்பில்லாமல் இருக்காங்க? கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு மக்கள் கண்டிப்பாக இதுக்கு பொறுப்போடு இருக்கணும். நம்ம ஒரு பொது இடத்துக்கு போகிறோம், இந்த மாதிரி பண்ணாமல், ஏன்னா எத்தனையோ பேர் வரக்கூடிய இடம், அதை நீங்கள் பொறுப்பாக இருந்து, ஏன்னா இன்னொரு ஆள் தான் அதை தொட்டு எடுக்க வேண்டியிருக்கு. ஏன் அதை நீங்கள் எடுத்து போட்டால் என்ன, உங்கள் குழந்தையோட தானே. அதனால் ப்ளீஸ் இனிமேல் வந்து கொஞ்சம் பொறுப்போடு இருக்க ஆசைப்படுவோம். நன்றி, வணக்கம்.